வாழ்க வளமுடன். ஒரு ஊரில் பிராமின் இருப்பாங்க. எதிரில் ஒரு அயன் பண்ணுற வண்ணாத்தி இருப்பாள். அவள் என்ன பண்ணுவோம், ஒரு கழுதியை வச்சுட்டுருப்பாள். அதை வச்சு தான் அவள் பழப்புக்கு துணியெல்லாம் வாங்கி துவச்சி எத்துமே கொடுப்பாள். அயன் பண்ணுறதுக்கு அவகிட்ட இல்லை, அவளுக்கு வசதி இல்லை. ஆனால் டெய்லி இந்த ஐயர் வீட்டுக்கு மாட்டு சாணி எடுத்து போய் கொடுப்பா, கோமியம் கொடுப்பா. அதெல்லாம் பக்கத்துலேருந்து வாங்கியாந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பூஜைக்கு என்னென்ன தேவையோ அந்த சாமான்லாம் கழுவி எல்லாத்தையும் சுத்தபத்தமாக கொடுப்பா. அதனால் அந்த ஐயருக்கு பாவண்டி நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம், குடுடி எது ஒன்றாலும் சமைச்சதெல்லாம் குடிடி அவளுக்கு அப்படின்னும். சரி கொடுப்பா. அப்போ ஒவ்வொரு பூஜைக்கும் என்னென்ன வேணுமோ தேவை. ஐயர் இறந்துக்கிறாரோ இல்லையோ முன்ன கழுத காலங்கத்தாலே கத்தோம். அப்போவே எழுந்து அவங்க வீட்டு வாசல் பெருக்கி எல்லாம் கோலம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு துணியை வாங்கிக்கின்னு போவா துவைக்கிறதுக்கு. இது மாதிரி கொஞ்ச நாள் நடந்துருந்து. இவன் அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணுறாரோ இல்லையா, அதுக்கு தினமும் இவ தானே எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. அவர் உடம்புனாவது போயிட்டு பூஜை மட்டும் பண்ணுவார், மீதி எடுத்தாந்து கொடுத்து இது பண்ணுவார். நெய்வேத்தியம் சும்மா கொஞ்சோண்டு கொடுப்பாரு. எதையும் எதிர்பார்க்க மாட்டான், எதிர்பார்க்காத இது மாதிரி செய்வாள். சாமிக்கு தானே நம்ம செய்கிறோன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணோம், ஒரு நாள் அந்த பக்கம் திருட ஓடிடுவோம். வந்த உடனே இது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியா அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரி, ஏன்னா தனியாக இருந்ததுனால ஒரு ஆம்பளை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இதுவார். பாவம் நம்மளும் அனாதை தானே, யாரும் இல்லைல்ல நம்மளுக்கு, அது மாதிரி இவனும் அனாதைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி என்னுவாள். சரி சொன்னோன்னே இதை எதிரில் இந்த மாமி பார்த்துட்டு என்னடியாது அவன் யாருன்னே தெரியாது, அவனை போய் நீ தங்குன்றிய, என்ன நீ ஒரு வயசு பொண்ணு, நீ அவனை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்வான். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் மாமி, நான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரியல. சரி என்ன மாதிரி அனாதன்னு நான் சரி தங்கிக்கோன்னு சொன்னேன், எனக்கு இது மாதிரிலாம் விளக்கம் தெரியல அப்படின்னும். சரி அப்படியா அப்படின்னு. அப்புறம் என்ப்பா நீ என்னப்பா பண்ணுறேன்னா, அவன் திருடிட்டு வந்தேன், ஜெயிலேருந்து வந்தவன் நான் சொல்லலாம், ஆனால் அவனை தேடிங்கிறாங்க போலீஸ்லாம். அப்போ இவன் என்னடா சரி நான் இதில் வந்தேன், எனக்கு அயன்லாம் பண்ண தெரியும், என்னை வசதி இல்லை அப்படியே நான் ஊராக துணி எல்லாத்தையும் விற்று சாப்பிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு. இனி நீ பொறுப்பாக நடந்துப்பியா அப்படின்வான். பொறுப்பாக நடந்துப்பான். ஏண்டிம்மா இவனுக்கு பிடிச்சிக்குதா, ஏன்னா பிடிக்காத கல்யாணம் பண்ணக்கூடாது, பிடிக்குதா அவனை நாளைக்கு வச்சு உன்னால் குடும்பம் நடத்தணுமா, ஏற்கனவே அவன் யாருன்னே தெரியாது, அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குற, உன் வாழ்க்கையும் கொடுக்குறிய என்னடி அப்படின்வான். இல்லை மாமி அப்படி எது இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் மாமி அப்படின்வான். அப்படின்னு சொல்லியிருக்கும்போது கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஐயர் எல்லாம் கொடுக்குறாரு அவருக்கு தேவையானது. உடனே அவன் ஏன்டி சும்மாக்குறான், இந்த அயன் பண்ணுறது அந்த அயன் பாக்ஸ் வாங்கி தரேன், அங்கே பாக்ஸ் ஒன்று இருக்குது பெருசாக டேபிள், அதையும் கொடுக்குறேன், அவனை அயன் பண்ண சொல்லி சோம்பேறி உட்கார வைக்க வேணாம் அப்படின்னா. சரி மாமான்னுவாங்க. வாங்கி எல்லாத்தையும் கொடுப்பாரு, எல்லாம் செய்வார். அவங்க வாழ்ந்துக்கிட்டே வராங்க. அப்போ போலீஸு தேடின்னு இருக்குல்ல இவனை. அப்போ கேட்பான், எங்கடா இவனை காணுமான்னு சொல்லிட்டு இங்கே தேடும்போது இவன் அயன் பண்ணிட்டு இருப்பான். உடனே இவங்க பிடிச்சிடுவாங்க. போலீஸ் பிடிச்சோடனே அந்த மாமா கேட்பார், யாரா நீ அந்த பையனை போய் பிடிக்கிறேன்னா, ஏற்கனவே ஜெயிலேருந்து ஓடியாந்தவன், அவன் திருட்டு வேலைலாம் பண்ணுறான் அப்படின்வான். அப்படியா, ஐயோ அந்த பொண்ணு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோமே, இனி என்ன பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு. அப்போ நீ பிடிச்சிருந்தாப்போ நீ வந்தால் அந்த பொண்ணுகிட்ட இல்லைப்பா இப்போ தம்பா கல்யாணம் ஆச்சு அப்படின்வான். இருந்தால் கூட அவன் இதில் ஜெயிலில் பார்த்துக்க சொல்லு அப்படின்வான், ஸ்டேஷனில். உடனே அவன் என்ன பண்ணுவான், போயிடுவான். இவன் வருவான், எங்கள் வெளியில் போயிட்டு அயன் இதெல்லாம் பண்ணதெல்லாம் கொடுத்துட்டு வரவில்ல, அயன் பண்ணதெல்லாம். அப்போது கேட்பா, ஏண்டிம்மா உங்கள் அதுக்கு போனால் என்னை பார்த்து இல்லையா அப்படின்வான். மாமா பார்த்து மாமா, ஏண்டி மாமனா திருடானா மாமா, ஆமாம் மாமா நான் என்ன பண்ணுறது அப்படின்வான். ஏண்டி தெரிஞ்சிக்கினே எதுடி நீ கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னால் நாங்கள பண்ணி வச்சு நேக்கு பாவமா இல்லையாடி அப்படின்வான். அப்படியா மாமா, அப்படிலாம் இருக்காது மாமா, அனாதன்னு சொல்லவே நானும் நம்பினேன், இருக்கட்டும் எனக்கு இதுதான் விதினா அனுபவிச்சுட்டு வர, என்றைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாரோ இல்லையா மாமா, அப்போ நான் பார்த்துக்குறேன் மாமா, அது வரைக்கும் நான் கஷ்டப்படுற மாதிரியே பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு பணியோட செஞ்சிங்கன்னா இந்த ஊரை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்வான். அப்படியே அடி நல்ல மனசுடி உனக்கு இருந்தாலும் ஒரு தைரியம் படுறி அப்படின்வான். அப்புறம் பேசும்போது அவன் நல்ல இதெல்லாம் முடிஞ்சு வரான். ஏதோ அவனோட டைம் 1 வருஷம் கொடுத்தாங்களா, முடிச்சுட்டு வரான். வந்த உடனே சொல்லுவான், அதை பாரு மாமா அதை நின்று எங்கள் வீட்டுக்காரர் திருந்தி இதை வந்துக்கிறாரு, இனி அயன் பண்ணுவார், எந்த கெடுதலும் இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா. பரவாயில்லடி, இப்போல்லாம் வீடு வாடகை கொடுக்குறவங்களே பார்த்து கொடுக்குறாங்க, கொடுக்கலாமா வேணாமான்றாங்க. யாரோ ஒரு திருடன் வாழ்க்கையே கொடுத்து பாரு, அதுதாண்டி நீ லக்ஷ்மி பூஜையை பண்ணுறல்ல, நான் தான் பண்ணுறேன், ஆனால் பணியோட மொத்தம் நீ தானே செய்கிற, அந்த அம்பாள் உனக்கு எப்படி கொடுத்துக்கிறா பாரு, சீக்கிரமாக அவனை ரிலீஃப் பண்ணிட்டாங்க.
அவனும் திருந்தி இப்போ உன்னோட இருக்கிறான்றான். இது தாண்டி வந்து லக்ஷ்மி பூஜைக்கு செய்யறதுன்றது. சாமி கும்பிட்றது நாங்கள் பெருசு இல்லை, அதுக்கு எவ்வளோ பணியோட செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பலனை தவிர நான் சும்மா மணி அடிக்கிறதால எனக்கு பலன் கிடையாதுன்னுவார். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பெருசு இல்லை. ஒன்று கோயிலுக்கு போனால் அங்கே இருந்தால் ஒரு டஸ்ட்டுக்கே இருந்தால் எடுத்து அது குப்பையில் போடுங்க. யாராவது இது பண்ணாங்கன்னா எண்ணெய் தடவுனா செவுத்துல எல்லாத்தையும் போட்டு தடவுறாங்களே, அதுக்கு பதில் நீங்கள் ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு துணி சின்னதாக கட் பண்ணி வந்து அந்த இடத்துல வைங்க. அதுதான் வந்து பணியை விட அந்த கோயிலுக்கு செய்கிற ஒரு புண்ணியம். இப்போ வரவங்க இது பண்ணுறாங்க, கையில் துணி இருக்காது, புடையிலையும் துடைக்க மாட்டாங்க, என்ன பண்ணாங்க, செவுத்தில் துடைச்சிடுறாங்க. அது மாதிரிலாம் துடைக்காது இருக்க உங்களால் முடிந்த. இப்போ எல்லோரும் விபூதி மடிக்க கொடுக்குறீங்கள, கேலண்டரை கட் பண்ணி தரீங்க, வீட்டில் வேஸ்ட் ஆகிற பேப்பரை கட் பண்ணி தரீங்க, இந்த அளவு தெரிஞ்சுது. இனி கை துடைக்கிறதும் ஒரு துணி அங்கே சொரிய வைங்க. அது கொஞ்சம் டஸ்ட் ஆச்சா திரும்பி இன்னொன்று பண்ணுங்க. அது மாதிரி உங்களை பார்த்து இன்னொருத்தர் பண்ணுவாங்களா இல்லையா, அது மட்டும் செய்யுங்க. இந்த வந்து இறைவனுக்கு செய்கிற நம்ம தொண்டு. ஏன்னா அவங்க எத்தனை பேர் ஒன்றில் வராங்க, ஐயா அவங்க யாரோ வச்சுக்கிறாங்க ரொம்ப புண்ணியமாக அப்படின்னு நினைக்கிறது, அந்த உங்கள் புண்ணிய அக்கௌண்ட்டில் ஒன்று சேரும். வாழ்க வளமுடன்.